அட்டன் பண்ணல. அப்படி இருக்கும்போது நெஞ்சில பச்சைலாம் குத்துறான் தடுத்து விட்டீங்களா? பச்சைலாம் குத்துறான் அவன். மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலையும் ஒரே நேரத்துல நான் போய் நிக்க முடியாது இல்லையா? அதனால என் சார்பா என்னோட பிரதிநிதிகளா நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இல்ல டிவிகே சீஃப் என்ன நீங்க வந்து புசியானந்த் தான் சொல்ற, அவரே பார்த்து தான் கொடுத்துருக்காருன்றாரு. அப்போ வளையாபதிக்கு அவரே தான் கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு. அவர் எங்கெங்க கொடுத்துருப்பாரு? அவரு புசியானந்த் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசருங்க. சீட்டு செலக்ட் பண்ணதெல்லாம் புஷி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு இவரு அக்கௌண்டன்ட் மாதிரிதான் காசு கட்சி வாங்கிட்டு, ஓ நீ சீட்டு கொடுக்குறியா, சீட்டு வேணுமாப்பா, காசு கொடு அப்படின்னு சொல்லி ஆதவு இந்த ஜானவரிக்கு சாமியை அடிச்சுப்பாங்க. அங்கிருந்து ஃபில்டர் பண்ணி கடைசியா ஒரு 4 லிஸ்ட் விஜய்க்கு போகும். அதுல இருந்து ஒன்று ஃபில்டர் பண்ணி விஜய் எடுப்பாரு. அது போட்டியே வந்து யார் அதிகமா காசு கொடுத்துருக்காங்கன்னு தான் இங்க பெருசு இல்ல. ஆனா அஜிதா அக்கா வந்து கட்சி வாசல்ல போராடினதெல்லாம் தலைவருக்கு தெரியுமே. அவருக்கு அதுக்கும் ஒரு ஏங்க தலைவனுக்கான அங்கீகாரமே விஜய்க்கு இல்லைங்க. அவரு ஏதோ சினிமால வந்து நான் படம் நடிச்சிருக்கேன், சர்க்கார் படம் மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவரு நான் சரியா இல்லைங்க. அதெல்லாம் ஒரு தலைவனுக்கான அங்கீகாரமே இல்ல. இப்போ சீமான்கெல்லாம் உங்க கட்சியில இருந்து ஏதாச்சும் பஞ்சாயத்துனா யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அறிக்கை விடுறாங்க. அறிக்கை விட்டு இல்ல நேர்லயே போய் மாவட்ட செயலாளர்களா பாக்குறாங்க. ஆனா இங்கெல்லாம் அப்படி இல்லை. அந்த விக்கிரவாண்டியில இறந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் போய் பார்க்கவே இல்லை. கரெக்ட். அப்போ கூட ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆச்சுல, கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அஜிதா அக்கா இருந்தா கூட போய் பார்த்துருப்பாங்க. அவங்களதான் இதனாலதான் வந்து உடுக்குறாங்க போல, இந்த மாதிரி ஆக்டிவா இருக்கு. தூத்துக்குடி ரீசெண்டா பஞ்சாயத்து வரும்போது போராடினாங்க, போராட்டத்தை முன்னெடுத்துனாங்க. ஃபர்ஸ்ட் ராப்பாக்கெல்லாம் அங்கிருந்து வேலை செஞ்சாங்க. ஆனா அந்த பாவம் எல்லாம் சும்மாவே விடாதுங்க. இப்போ வந்து பாவம் சும்மா விடாது விஜய். நாங்களே தூத்துக்குடியில இறங்கி போயிடுவோம். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நம்ம எந்த மற்ற கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே என்டிகே உட்பட எல்லா இதுமே பாத்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு இரங்கல் செய்தி விடுவாங்க, இல்லைன்னா வந்து போய் இது பண்றது பார்த்து இது பண்றது. ஏன் வந்து டிவிகேல அப்படி பண்ண மாட்டாங்க நாங்க தலைவின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க வந்து நீண்ட கால அடிப்படையில அரசியல்ல இருக்க போறது இல்லைன்றதுதான் அதோடைய அர்த்தமே. லாங் டேர்ம்ல பிளான்ல இருக்கவங்க தானே அதை குறைந்தபட்சம் சொல்றேன். இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கு, இல்ல வந்து ஒரு இன்னும் 20 ஆண்டுகள் அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் இருக்கிறவங்க தானே அதை செய்வாங்க. நான் எப்ப மூடிட்டு ஓடலான்னு இருக்கவங்க எப்படி பண்ணுவாங்க நீ யோசிப்பாரு. நான் சொல்ற லாஜிக் கரெக்டா இருக்கான்னு யோசிப்பாரு. ஏன் இந்த அடிப்படை அரசியல்ல இருக்கக்கூடிய அரசியல்னு இல்லப்பா, நீ எந்த கம்பெனி கூட வச்சுக்கோ. நீ ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க, அந்த எம்ப்ளாயி ஒருத்தர் இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா ஒரு அரை நாளாவது லீவ் விடுவாங்க. கரெக்டா? அவங்களுக்கு ஒரு இதுக்கான ஒரு மௌனாஞ்சலி பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. ஏன் இங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆபீஸ் பாஸ் இருக்காருன்னா கண்டிப்பா போய் பார்ப்பாரு. குறைந்தபட்சம் போயிட்டு இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இது வருத்தம் சொல்றது ஏதாவது ஒன்று இருக்கும், குறைந்தபட்சம் பண்ணுவாங்க. ஏன் இங்க ஒரு வணிக நிறுவனத்திலே அப்படி பண்றாங்கன்னா, இது ஒரு அரசியல் கட்சினா இன்னுமே பண்ணணும். ஏன்னா இது வந்து தொண்டு தான் சொல்ல போனோம். இப்போ எதையுமே எதிர்பார்க்காம விஜய்க்காக வந்து கட்சியில நிக்கிறாங்க. கரெக்டா? தொண்டர்கள்னா அதானே. அப்போ நேரம் எல்லாம் கொடுத்து தானே பண்றாங்க. நேரம், பொருளாதாரம், அவங்களோட எஃபர்ட், கேஸ் கூட வாங்கலாம் சம்டைம்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் கேஸ், போலீஸ் கேஸ், அதை மீறி வராங்கன்னா ஒரு தியாகம் தான். சரி ஓகே, நம்ம தலைவரை எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும், ஒரு ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்படின்றது வராங்க. அப்போ கண்டிப்பா அது செய்யணும்ல, மனிதாபிமான அடிப்படையிலாச்சும் செய்யணும். அதுதான். ஏன்னா அறிக்கை விட்டா கூட போதுங்க. அதுதான் அது ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு யோசிச்சுப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு நீண்ட காலம் இருக்கக்கூடிய திட்டமே இல்லை. எப்ப வேணா போகலாம், எப்ப வேணா ஒரு வேலைக்கு போயிடலான்ற ஒரு சூழல் இருக்குது இல்லையா, நிலவுது இல்லையா. அவங்களுக்கு வந்து ஓகே இன்னொரு 5 ஆண்டுகள் வெயிட் பண்ணி திரும்ப சொல்றேன் 26ல பெருசா ஜெயிக்க முடியலன்னு வச்சுக்கேன், அப்ப திரும்ப நம்ம என்ன யோசிப்போம் மற்ற கட்சிங்க, சரி 31ல யோசிப்போம், அடுத்த தேர்தல்னு அப்படிதான் யோசிப்பாங்க எந்த கட்சினாலும். ரைட்டா? அப்ப ஆனா இவங்களுக்கு அந்த நிலைப்பாடு இல்லாததுதான் காரணம். நீங்க ஒரு சாதாரண கூட்டணி கட்சி கூட வச்சுக்கோ, கம்யூனிஸ்ட், பாமக, விசிகா கூட அறிக்கை விடுவாங்க, நேர்ல போய் சந்திப்பாங்க. கரெக்டா?
இது யாருன்னே தெரியலனா கூட ஒரு கடைமட்ட ஒரு மெம்பரா இருக்காரு, நம்ம கட்சியில இருந்திருக்காரு, ஒரு நாள் உறுப்பினரா இருந்தா கூட அவங்கள போய் பார்ப்பாங்க. அதுதான் பிரச்சனைங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நீண்ட கால அடிப்படையில தேர்தல்ல இருக்கவங்க, அரசியல் இருக்கவங்க. இவங்களுக்கு வந்து அது இல்லைன்றதுதான் நம்ம பாக்குறோம். ஆமா ஆமா. இப்போ 2 சீட்டு அவங்க வச்சிருக்காரு விஜய். அதுல வந்து கரூர் கிழக்கு ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர் என்ன வச்சிருக்காரு இல்லைங்களா? அதுல ஒரு சீட்டு வளையாபதிக்கு மாத்தி விட்டுட்டு இவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துடலாம்ல தூத்துக்குடியில. இப்போ ஒண்ணு கெட்டு போல 2 சீட்டு விஜய் கிட்ட தான் இருக்கு. அதான் அந்த இப்ப எப்படி இருக்குன்னா, நான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த ஒன்று இருக்கானுங்கள டிவிகே பசங்க, எங்க கட்சி தோழர், அவங்க எப்படின்னா இந்த கொத்தடிமை 2.0 வெர்ஷனா மாறிட்டு வரானுங்க. விஜய் வந்து ஏசப்பா அவர் எது செஞ்சாலும் நல்லதே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க தான் கேட்கணும். நான் நீங்க 2 சீட் வச்சிருக்கீங்க, ஒரு சீட்டு வந்து அக்கா விட்டு கொடுங்க, உங்களுக்காக நாங்க கட்சியில இவ்வளவு உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் கேட்கணும். ட்விட்டர்ல கேளுங்க, இன்ஸ்டால கேளுங்க. அதான் நான் கேட்டதுக்கு வந்து நீ வந்து ஊப்பி, நீ வந்து திமுகவோட கைகூலி அப்படி இப்படிங்கிறானுங்க. நான் திமுக காரங்கிட்டே இப்ப எவ்வளவு சண்டை போட்டு வந்திருக்கேன். அதுல 2 வருஷம் திமுக அடி வாங்கிட்டு இருக்கீங்களா? யாரை நம்பிதான் அடி வாங்கிட்டு இருக்க பாரு, அவங்களே உங்களை கை விட்டாங்க, திமுக. கொத்தடிமை 2.0 வெர்ஷன் தான் டிவிகே கேடஸ். கட்சியில் எது நடந்தாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு மௌனம் காப்பானுங்க. அட்லீஸ்ட் நான் என்னோட கரூர் சம்பவம் நடந்துச்சு, அது ஒரு விபத்து தான். அட்லீஸ்ட் அவர் போய் பார்த்துருக்கணும், அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கணும். அன்னைக்கு அதிமுக விஜயபாஸ்கர் கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தா அவர் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த களம் அந்த மாதிரி இருந்துச்சு. இவர் கேட்டு வர வச்சிருந்தா செந்தில் பாலாஜி என்ன ஒரு மண்டபம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு எனக்கு இருக்க அந்த அரசியல் நாலேஜ் கூட அவங்களுக்கு இல்லை. ஒரு அதிமுகவோட அன்னைக்கு சுச்சுவேஷன் களம் வந்து ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. அப்போ வந்து அதிமுகவோட கை கோர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு அரசியல் அறிவு இல்லை இவங்களுக்கு. எனக்கு இருக்க அறிவு கூட அவங்களுக்கு இல்லை. அது அவர் யோசிக்கவே இல்லை. எனக்கு ஒரு கேள்வி இப்போ இல்ல இரு ஒரு சரி நான் கேட்க சொல்லு, நீ எதுக்கு இவ்வளவு அஜித் வந்து இவ்வளவு நீ சப்போர்ட் பண்ற, என்ன காரணம்? அது அவங்க உள்கட்சி பிரச்சனை. நம்மளுக்கு வந்து அவங்க கட்சியில நடக்கிற அவங்க தலைவரோட இதுதான் நம்மளுக்கு தேவை. அவன் அஜித்தாவை சப்போர்ட் பண்றான்னா அது அவனோட விருப்பம். பட் அவங்களுக்கு நடந்திருக்கு ஒரு துரோகம். அவங்களுக்கு நீ சீட்டு கொடுக்காம அவன் யாருன்னே ஒரு தெரியாத ஒரு கோமாளி வந்து அவனுக்கு நீ சீட்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? அதே நிலைமை தானே எனக்கும் வரும். இப்போ நான் 5 வருஷமா நான் இங்க கட்சிக்காக உழைச்சிட்டு இருந்தா எனக்கு வந்து நீ சீட்டு கொடுக்கலன்னா எனக்கு என்ன அங்கீகாரம்? நான் என்ன கொத்தடிமையா திமுக மாதிரி? எனக்கு சுயமரியாதை இருக்கு, எனக்கு நான் கேட்பேன். ஆனா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு உண்மையா. ஏதாவது மாற்று கட்சியில் நாங்க இருந்தா கூட அவங்கள ஒரு பெண்ணு அவ்வளவு அரசியல், பெண்கள் அரசியல் வருதே பெரிய விஷயம். ஆனா அவங்க வந்து இப்படி வந்து அங்க வந்து திமுக எல்லாம் எதிர்த்து களத்துல நின்று இருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். ஆனா அவங்க ஒண்ணுமே சேர்ந்த வளாபதி குத்துட்டாங்களே, அதுதான் எங்களுக்கே வெறுப்பா இருக்கு. படுதோல்வி அடையுங்க, படுதோல்வி அடையும். இவனுக்கு வந்து 234 தொகுதியில கமல் மாதிரி 10% வாங்குவாங்க. வாங்கிட்டு இந்த தொகுதியில தூத்துக்குடி டெபாசிட் எடுப்பானுங்க. 1000 ஓட்டு கூட வாங்க மாட்டேன். எங்க ஆதித்யாவை வந்து ஒரு மன அதிருப்தியில இப்போ கட்சி அண்ணாமலை மாதிரி பாக்கிட்டாங்க. ஆமா, நல்ல கேடர் அவங்களாம். அதான் நமக்கு வந்து லெஃப்ட் பாலியெல்லாம் கொடுக்குறாங்க, அஜிதா கொடுத்துருக்கலாம். ஏங்க அந்த பாலியல் கொடுக்குறாங்க. கஞ்சா கேஸ்ல இருந்து ஜாமீன்ல வந்து வெளியே வந்து 10 நாள் தான் இருக்கு, அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் எப்படி நீ மாற்று அரசியல கொண்டு வருவ? கரெக்ட் தான். ஏமான கேள்வி.